அப்படி இல்லாமல் அதுவும் பிராணனை விட போகிறோங்கிற அந்த நம்பிக்கையில் பரம தைரியமாக ராமனை பற்றி சொன்னான். சொன்ன உடனே சொல்லி முடித்த உடனே கத்தி எடுத்த ராவணன் என்ன சொன்னானாம், உங்கள் 2 பேரையும் இன்னும் வதம் பண்ணும் தோணலை போயிட்டு வாங்கோடான்னு அனுப்பிச்சு வச்சான். வதம் பண்ணும் தோணலை போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சானாம். விஷ்ணு சஷ்டாமத்தில் பரர்த்தி பரமஸ்பஷ்ட புஷ்ட சுபேக்ஷணா, இதுலேருந்து ராமன் சம்பந்தமான நாமாக்கள். அதுக்கு பராசர பெற்ற அவதாரிகள் வைக்கிற போது அத மிருத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரிதம் பிரஸ்தூயதே. பொறுப்பாக கவனிக்கிறவாறு தான் புரியும். என்ன அவதாரிகை வச்சால் தெரியுமோ, இறந்தவனையும் பிழைக்க முடியாது பண்ணக்கூடிய ராமச்சரித்திரம். மீதி எந்த அவதாரத்தையும் இந்த பெருமை கொடுக்கல. மிருத சஞ்சீவனம் ஸ்ரீராமச்சரிதம், இறந்தவனையும் பிழைக்க முடியாது பண்ணக்கூடிய ராமச்சரித்திரம் அப்படின்னு. இறந்தவனையும் பிழைக்க முடியாது பண்ணுமா அப்படின்னு கேட்டாள். 2 இடத்த ஆதாரம் காண்பிச்சாள். கீழே ஒரு இடம் சொல்லியிருக்கேன், நானே சொல்லிட்டேன், இந்த குரங்கெல்லாம் படுத்துட்ட கட்டம். 2வது இந்த இடத்த சொன்னாள். இல்லை, வதம் பண்ணிடுறதுன்னு கைத்தி எடுத்துட்டான் ராவணன். ராவணனுடைய மனசை மாற்ற முடியுமா? கல்லெஞ்சுக்கும் மேல்பட்டவன் அவன். அந்த ராமாயணம் அவன் மனசை மாற்றித்தான். உன்னை வதம் பண்ணும் தோணலை போயிட்டு வர அனுப்பிச்சான். வதம் பண்ணம்னு கத்தி எடுத்த ராவணன் உன்னை வதம் பண்ணும் தோணலை போயிட்டு வர அனுப்பிச்சார். அதனால்தான் அன்றைக்கி சனி பாருங்க பெரிய சிரமமான விஷயங்கள் கோர்ட்டு கேஸுன்னா சுந்தரகாண்டம் சப்தசர்க்கம் பாராயணம் பண்ணுவாள். என்ன அர்த்தம் தெரியுமோ, கத்தி எடுத்த ராவனுடைய மனசை மாற்றலையா, அது மாதிரி பேனா எடுத்த ஜட்ஜனுடைய மனசை மாற்றுவது. ஏஷைவாசம்சதே லங்காம் சேனானிகேன மர்த்திதும், அவருடைய மனசை இங்கேயும் திருப்ப முடியும் அங்கேயும் திருப்ப முடியும் பகவானாலே. அழகா சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணினா கொஞ்சம் பேனா எடுத்துன்னு ஜட்ஜ்மெண்ட் எதிராக அந்த ஜட்ஜனுடைய மனசை நம்ம நோக்கி திருப்பி விடும். ஏஷைவாசம் அந்த நாளில் உண்டு. வெட்டட் கவர்மெண்ட் நாளில் சில பெரிய மனுஷால அப்படின்னு ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தில் அவர் சரியாக இந்த ஒன்வே டிராஃபிக்கில் கார் போச்சு அப்படின்னு ஏதாவது சின்ன சின்ன விஷயத்தில் கோர்ட்டில் வந்து நிறுத்திடுவாள். அதனால் சுதந்திர போராட்டத்தில் ஏதாவது துணி அடித்தாலும் அதை அடித்தாலும் கோர்ட்டில் நிறுத்திடுவாள். ஜட்ஜி இவருக்கு ரொம்ப வேண்டியவராக இருப்பார். ஆனால் கொத்தப்படி கொண்டு வந்து தண்டனை கொடுக்காமல் இருக்க முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ, அந்த கேஸையும் மத்தியானம் 3 மணிக்கு எடுத்துப்பார். எடுத்துட்டு கோர்ட்டு கலையிற வரை இவருக்கு சிறை தண்டனை அப்படிம்பார். உடனே கோர்ட்டு கலையிறனா அந்த கோர்ட்டு முடிகிற வரை அங்கே கோர்ட்டுக்குள்ளே இருக்கணும்னு அர்த்தம். அந்த கேஸை ஜட்ஜ்மெண்ட் முடிப்பார். உடனே இன்றைக்கி இன்னொரு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, இன்றைக்கி கோர்ட்டு இதோட சரி அப்படின்னு கோர்ட்டை கழிச்சுட்டு இவரையும் காரில் வச்சுட்டு போயிடுவார். ஏஷைவாசம் சதே லங்காம் சேனானிகேன மர்த்திதும். அது மாதிரி ஜட்ஜில் நினைச்சாரா சட்டத்துக்கு உட்பட்டு நமக்கு அனுகூலம் பண்ண முடியும். ஏஷைவாசம் சதே லங்காம். அது மாதிரி கத்தி எடுத்த ராவனுடைய மனசு திரும்பி திருச்சுனா பேனா எடுத்த ஜட்ஜனுடைய மனசு திரும்பாதான். அதுதான் விவகாரங்கள் வரும்போதெல்லாம் ராமாயணம் பாராயணம் பண்ணுற வழக்கம். அப்படி அந்த சரித்திரம் சொன்னாள். இன்னும் யுத்தத்துக்கு ஆரம்பிக்கிறே இதுக்குள்ள லக்னங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காள். எதிர் தரப்புலேருந்தும் இந்த தரப்புலேருந்தும் யுத்தத்தை ஆரம்பிக்கணும்ட்டும். அதுக்குள்ளே சுக்ரீவன் என்ன பண்ணால், பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையில் ஏறினான். மலையில் ஏறின உடனே இப்படி மலையில் ஏறினா எல்லா இடமும் கள்ளப்படுமை சட்டுன்னு. ராவணன் தன்னுடைய அரண்மனையுடைய உபரிகையில் நின்றுருந்தான். அதை பார்த்தான். படுக்குன்னு பரம கோபம் வந்து ராவணன் மேலே போய் படியில் பாஞ்சிட்டான். திடீர்னு குரங்கு வந்து மேலே பாய்ச்சிடலாம். அவன் தலைமையிலெல்லாம் பிச்சு வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சு அவனுடைய நகையெல்லாம் கடித்து துப்பி ராவணனை எடுத்து சண்டை போட ஆரம்பித்து 2 பேருக்கும் பரஸ்பரம் சண்டை வந்தது. ராவணன் கொஞ்சம் சமாளிச்சுன்னு சுதாரிச்சுட்டு தன் பலத்தை காண்பிக்க ஆரம்பிச்சோடனே சுக்ரீவன் பார்த்தான். எடுத்தா ஓட்டம் ஒரு ஜம்ப் பண்ணால் ராமன்கிட்ட வந்து குதிச்சுட்டான். அதான் ஓட்டத்தில் எக்ஸ்பெக்ட் ஆச்சே. ராமன்கிட்ட வந்து குதிச்சுட்டான். அங்கே உடம்பெல்லாம் கொஞ்சம் கீழல். சாமி என்னடா என்ன விஷயம்னாள். நான் ராவணன் பார்த்தேன், என்னால் பொறுத்துக்க முடியல. பட்டியல் மேலே விழுந்து அவனோட சண்டை போட்டு உடம்பெல்லாம் கீறி அவனை எத்தனை காயப்படுத்திட்டு வந்திருக்கேன் நான் தெரியுமா நாள். சுவாமி சொன்னாள், அசடே நாள் இப்படிலாம் யுத்தம் இல்லாதேடா. யுத்தத்துக்குன்னு ஒரு கிரமங்கள் உண்டு. அந்த முறையோடு யுத்தம் ஆரம்பிக்கணும். நீ எங்கேயாவது போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் திரும்பி அயோத்தி போவேனா பரதனை பார்ப்பேனா இப்படிலாம் முரட்டுத்தனமாக காரியம் பண்ணாதே. எல்லாத்தையும் யுத்தத்துக்குன்னு சில விதிமுறைகள் உண்டு. அந்த முறையோடு நடந்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக இருடா
அப்படின்னு சுக்ரீவனை அடக்கி வச்சாலாம். அதற்கப்புறம் அங்கதனை தூது அனுப்பிச்சுட்டு சுவாமி யுத்தத்துக்கு வேண்டி ஏற்பாடலாம் அப்படின்னாள். யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. எதிர்த்தரப்புலேருந்து யார் யார் வராளோ அதுக்கு தகுந்தபடி இங்கேருந்து அனுப்பிச்சாங்க சுவாமி. சாதாரண கீழ்நிலையில் உள்ள சில்லற ராட்சதால் வந்தாள்னா அதுக்கு தகுந்தபடி இங்கேருந்து அனுப்புகிற வழக்கம். அப்படி யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அது எதற்காகனா எதிராளியுடைய பலம். அங்கே முன்னாடி வந்துருக்கோ. இப்படி இப்படி வந்துடணும். முன்னாடி வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சின்ன சின்ன ராட்சதால் அனுப்பிச்சு சின்ன சின்ன வானரங்கள் அனுப்பிச்சு அந்த யுத்தம் எதற்காகனா எதிராளியுடைய பலம் எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டுக்கிறதுக்கு ரெண்டு தரப்புக்கும் சௌகரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஆரம்ப யுத்தம் நடந்தது. ராமாதிகளுடைய பலத்தை பார்த்தார், புரிஞ்சுட்டான். இது ரொம்ப பெரிய பலமுள்ளாள், இவளை சாமானியமாக ஜெயிச்சா போராது. சேர் வேணா சிவராமன் இல்லை இந்த படிக்கட்டில் உட்கார சொல்லுவோம். இவாளை சாமானியமாலாம் யுத்தம் பண்ணா பிரயோஜனம் இல்லை, பெரிய முறையில் யுத்தம் பண்ணும் தெரிஞ்சுனான் ராவணன். அதனால் என்ன பண்ணான்னு நாலு இந்திரஜித்தை கூப்பிட்டு சொன்னான். இந்திரஜித்தை பார்த்து இவா சாமானியமான பேரவழி இல்லை, ரொம்ப எச்சரிக்கையோடு யுத்தம் பண்ண வேண்டிவாள், நீ போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு இந்திரஜித்தை அனுப்பிச்சான். மாயா யுத்தங்கள் பலவிதமான தந்திரங்கள்லாம் தெரிந்தவன் யுத்தத்தில் இந்திரஜித். இன்னும் சொல்லப்போனால் ராவணனுக்கு கிடைச்ச பல பெருமைகள் இந்திரஜித்தால் கிடைச்சது. அதனால் அவன் வந்து யுத்தம் பண்ண ஆரம்பித்தான். ராமன் லட்சுமணன் சைன்யங்கள் எல்லாரோடையும் யுத்தம் நடந்துட்டு இருந்தது. தன்னால் சமாளிக்க முடியாத போது நாகபாஷம் விமோசனம் பண்ணினான். நாகபாஷ விமோசனம்னா அது விஷவாயுவில் கக்கிண்டு எதிர்த்தரப்பு முழுக்க விஷவாயுகள் பரவும்படியாக பண்ணிடும். அது அப்படியே 1/2 மணி 1 மணி விசாரிச்சா அவ்வளோதான், அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியாது. அந்த நிலைக்கு நாகபாஷங்களை போட்டுட்டு அவன் இந்திரஜித்தை கிளம்பி உள்ளே போய் எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாள். இந்திரஜித்து உள்ளே போயிட்டான். நாம் ஜெயத்தை அடைஞ்சாச்சு, இன்னொரு 10-20 நிமிஷம் அவன் அந்த காற்றை சுவாசித்தாலே போரும் எழுந்திருக்க மாட்டாள் அப்படின்னு அப்பாட்ட வெற்றி சமாதாரத்தை சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இங்கே ராவணனுக்கு என்ன தோணுத்து, இனிமேல் ராமாதிகள் எழுந்துக்க மாட்டான்னு நினச்சான் அவன். அதுவும் இந்திரஜித்து போய் நாகபாஷம் போட்டு வந்தான், எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காள். அதனால் அவள் இன்னொரு 20-25 நிமிடம் போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு தோணித்து. அதனால் அதுக்குள்ளே ஒரு காரியம் பண்ணினான். என்ன பண்ணினான், சீதையை அழைச்சின்னு போய் அந்த ராமாதிகள் கீழே கிடக்கிறத பார்த்துட்டா அவளுக்கு அந்த ராமாதிகள்கிட்ட உள்ள ஈடுபாடு போயிடும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது பைத்தியக்காரத்தனமாக ராவணனுக்கு. அதனால் என்ன பண்ணான், புஷ்பக விமானத்தில் சீதையை ஏற்ற சொன்னான். கூட திருச்சட்டைங்கிற ராட்சசி அவளை கூட துணைக்கு அனுப்பிச்சு யுத்த காலத்தில் ராமாதிகள் கிடக்காளே அதை பார்த்துட்டு வந்துட்டோங்கிறதாவே அனுப்பிச்சு வச்சாலாம். அந்த புஷ்பக விமானம் யுத்த காலத்துக்கு வந்தது. சீதையும் திருச்சட்டையும் ஆயிடுச்சுன்னு யுத்த காலத்துக்கு வந்தது. தேவலோகத்து விமானமான அப்படின்னாலே அது பூமியில் இடிக்காது, ஒரு நுசரத்து அப்படியே நின்று இருந்தது. சீதை என்ன பண்ணால், ராமாதிகளை தொட்டு பார்த்தாள், நாடி பிடிச்சு பார்த்தாள், என்னென்னவோ பண்ணி பார்த்தாள், உடம்பு அசைச்சு பார்த்தாள். எந்த விதத்திலும் ராமாதிகள் அசையலை. சீதைக்கு நடுக்கம் வந்துருத்து. என்ன பண்ணாள், பர்த்தாரம் நிஹதம் திருஷ்ட்வா லக்ஷ்மணஞ்ச மகாபலம் விலலாபபிருஷம் சீதா கருணம் சோககர்ஷிதா ஊச்சு லக்ஷணினோ யே மாம் புத்ரிணீ அவிதவேதி ஜா தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ நிருதவாதினः யஜ்ஜனோ மகிஷீம் யே மாம் ஊச்சுः பத்ரீஞ்ச சத்ரிணः தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ நிருதவாதினः. விலலாபபிருஷம் நடுங்கி போயிட்டாளாம். அதுக்கு மேலே ஒரு தாபம் இருக்குமா சீதைக்கு. என்ன பண்ணாள், பல பிரகாரமாக பார்த்தாள். ராமாதிகள் எழுந்திருப்பாளுங்கிற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுதான். புலம்பினாள்.
என்ன சொன்னான்? ஊச்சுஹு லக்ஷணினோ ஏமாம் புத்ரிணி அவிதவேதிஜா தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ நிருதவாதினா. சீதை ஜனகனுடைய தேசத்தில் இருக்கிற போது, பிறந்தாத்தில் இருக்கிற போது கைரேகை தெரிஞ்ச பெரியவாள்லாம் வருவாளாம். ஜனகன் என்ன பண்ணுவான்னா சீதையுடைய கைரேகையை காண்பிச்சு இவள் எப்படி இருப்பாள் இவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஜனகன் கேட்பலாம். அதுக்கு அவள்லாம் என்ன சொன்னாள்? புத்ரிணி அவிதவேதிஜா, இந்த பொண்ணுக்கு 2 பிள்ளைகள் உண்டு, பர்த்தாவுக்கு முன்னாடி புண்ணலோகம் போய் சேர்ந்துருவாள் அப்படியெல்லாம் சொன்னாலே. போராத காலம் வந்தா ஞானியுடைய வாக்கியங்கள்லாம் கூட பொய்யா போயிடுவான் நாள். ஞானினா அனுதவாதினா, போலாத காலம்னா மகான்கள் சொன்னதெல்லாம் கூட பலிக்காம போயிடுமா. இப்படி ஒரு காலம் வந்துருத்தே. யஜ்ஜனோ மகிஷீம் ஜேமாம் ஊச்சுப்பத்ரீஞ்ச சத்ரினா. ஜனகனுடைய தேசத்தில் சீதை இருக்கிற போது ஜாதகம் தெரிஞ்ச பல பெரியவாள்லாம் வருவாளாம். ஜனகன் ஜாதகத்தை காண்பிச்சு இந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கவலைப்பட்டு கேட்பலாம். ஜாதகம் பார்த்தவாள்லாம் என்ன சொன்னாள்? இந்த ஸ்ரீனுடைய பர்த்தா நிறையா யாகங்கள் பண்ண போகிறாள், வாஜபேயம் போன்ற யாகங்கள்லாம் பண்ண போகிறாள், சத்திர யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ண போகிறாள் அப்படிலாம் சொன்னாலே. ஜாதகம் பார்த்த பெரியவாள்லாம் போராத காலம் வந்தால் மகான்களுடைய வாக்கியங்கள்லாம் கூட பலிக்காம போயிடுமா. யஜ்ஜனோ மகிஷீம் ஏமாம் ஊச்சுப்பத்ரீஞ்ச சத்ரினா தேத்ய சர்வே ஹதே ராமே ஞானினோ நிருதவாதினா. அது மாதிரி எந்திரிக்கவே மாட்டான்ங்கிற மாதிரியும் பலமுறையே உன் பர்த்தா உயிரோடு இருக்கான், ராமன் உயிரோடு இருக்காண்டினாள். சீதை சொன்னாள், திருச்சடேன்னாள், உனக்கு எங்கிட்ட ரொம்ப பாசம் வந்து திருச்சடிக்கு சீதையிட்ட பாசம் அப்படியே நிறையா சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வந்ததுலேருந்து எனக்கு அனுகூலமாயும் பிரியமாயும் பேசின்னு இருக்காய், வாஸ்தவம் தான். ஆனால் இப்போவும் அப்படி பேசுறியேன்னாள். நான் கையை தொட்டு பார்த்தேன், நாடிகள் பேசலை, அசைச்சி பார்த்தேன், உணர்ச்சிகள் இருக்கிறதா தெரியலை, இந்த நிலையிலையும் அப்படி பேசுறியேன்னாள். திருச்சட்டை சொன்னாள், அம்மான்னாள், இது திருப்தியாக பேச வேண்டிய கட்டமான்னு கேட்டாள். இப்போ அவன் திருப்திக்கு பேசிவிட்டு அப்புறம் அடுத்த வினாடி நான் பதில் சொல்ல வேண்டாமா? இது திருப்திக்காக பேசுகிற பேச்சில்லை, சத்தியத்தோடு பேசுகிற பேச்சு, உண்மையான வார்த்தையினாள். ஏன் தெரியுமா? சீதைனாள், நீ உட்காண்டிருக்கே, இந்த விமானத்துக்கு என்ன பேருன்னு உனக்கு தெரியுமான்னாள். இந்த விமானத்துடைய பேர் தெரியுமா? இதம் விமானம் வைதேகி புஷ்பகம் நாம நாமதா திவ்யந்தாம் தாரயேன்னைவம் யத்யேதௌ கத ஜீவிதௌ. இந்த விமானத்துக்கு புஷ்பக விமானம் பேரு. புஷ்பகம் நாமதா, ஏதோ இஷ்டத்துக்கு பேர் வைக்கணும்னு வைக்கலை. இல்லை, சில பேர் குழந்தைகளுக்கு அன்னபூர்ணான்னு பேர் வச்சிருப்பாள், அந்த அம்மா தீர்த்தம் கூட கொடுக்க மாட்டாள், பர்த்தியாக இருக்கு. அல்லவா பேர் அன்னபூர்ணான்னு இருக்கும், ஏதோ இஷ்டத்துக்கு பேர் வைக்கலை. இது முறையோட வச்ச பேர் புஷ்பகம் நாமதா. என்ன நாள் புஷ்பக விமானம் ஏன் பேர் வச்சிருக்கான் தெரியுமா? இந்த விமானம் புஷ்பமில்லாத ஸ்திரீகளை தூக்காது. இமம் விமானம் வைதேஹி புஷ்பகம் நாமதா திவ்யந்தாம் தாரயேன்னைவம் யத்யேதௌ கத ஜீவிதௌ. ராமாதிகளுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா உன்னை கொடாடிச்சு கீழே தள்ளியிருக்கும் இந்த விமானம். எப்போ தாங்கின்னு இருக்கோ நீ சௌபாகியத்தோடு இருக்காய்னு அர்த்தம். சீதையினாள். சீதை என்ன பதில் சொன்னாலும் நான் சத்தியமஸ்து வஜஸ்தவா, அப்படி மங்களமாக சொல்லும்போது அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாள். அம்மா உன்னுடைய வாக்கு சத்தியமாகணும், அதை தவிர நான் என்ன வேண்ட போகிறேன்னு நாள். அப்படி சீதை பார்த்துட்டும் அந்த விமானம் கிளம்பி அசோகவனத்தை போய் சேர்ந்துருத்தோம். இங்கே எந்த முறையில் ராமாதிகளை எழுப்புறது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற போதும் வைகுண்டத்திலேருந்து கருட பகவானே நேரம் வந்தான். இந்த பகவானுக்கு ஹிருதயபூர்வமாக கைங்கரியம் பண்ணுறவன் இல்லையா? அவன் ஹிருதயபூர்வமாக கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு அவள் யாருக்கு கைங்கரியம் பண்ணுறாளோ அவளுக்கு ஏதாவது சிவம்னா அவளால் பொறுத்துக்க முடியாது.
பகவானுக்கு ஆரம்பத்திலேருந்து இன்னி வரை கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவன். ராமாதிகள் யுத்த கடத்தில் கடக்கால் சொன்னான். அவன் கருட பகவானால் பொறுத்துக்க முடியுமா? கருட பகவானே நேரம் வந்தாலாம். விஷத்தை போக்குறதுக்குன்னு இன்றைக்கும் 2 மந்திரம்தான் உண்டு. விஷத்தை போக்குற மந்திரம் 2 3ஆம் மந்திரமே கிடையாது. ஒன்று காருட மந்திரம், 2வது நீலகண்ட மந்திரம். சைவத்தில் நீலகண்ட மந்திரம், வைஷ்ணவத்தில் காருட மந்திரம். இந்த 2 வச்சுருந்தான் விஷத்துக்கெல்லாம் மந்திரிச்சுருக்கார்கள், மந்திரிக்கிறவாழலாம். காருட மந்திரத்துக்கு தேவதை கருடன். அந்த கருடனுடைய மந்திரமே விஷத்தை போக்குற போது அந்த கருட பகவானே நேரம் வந்துட்டான்னா. அதனால் சைன்யத்திலேருந்து ஆயிரக்கணக்கான பாம்புகளே கிளம்பி சமுத்திரத்தில் போய் விழுந்துதான். அந்த அளவுக்கு விஷம் ஏறிந்து சரீரத்தில். ராமாதிகளுக்கு அழகாக கருட பகவான் தன்னுடைய ரெக்கையால் தடையை கொடுக்க சுவாமியும் லட்சுமணனும் சைன்யமும் பரம ஆரோக்கியத்தோடு எழுந்துட்டாள். சுவாமி கருடனுக்கு தன்யவாதம் சொன்னாலாம். பகவானுக்கு தெரியும் கருடன் தன் சர்வெண்ட்டு அந்த மாதிரி காலத்தை செய்ய வேண்டிய என்னுடைய கடமைன்னு கடமைன்னு தான் சில பேர் ஓண்டு போயிட்டு வான்னு அனுப்பிச்சிடுவான். பகவான் செய்நின்றி மறவாதவனும் கிருதைக்கதை உள்ளவனும். அதனால் வேலைக்காரர்கள் செஞ்சாலும் 4 வார்த்தை பாராட்டி பேசணும். அதுதான் சத்துவகுணம் உள்ளவாடைய அடையாளம். சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? கருட பகவான் பாவம் உடம்பு முழுக்க இப்படி தடவி கொடுத்தான் தன் ரெக்கையாலே. சுவாமி என்ன சொன்னார் தெரியுமோ? இவ்வளோ சுகமாக என்னை தடவி கொடுக்குறேளே, எனக்கு இது எப்படி தோன்றது தெரியுமா? அயோத்தியில் நான் இருக்கிற போது எங்கள் அப்பா தசரதன் இப்படி தடவி கொடுப்பேன். அந்த சுகத்தை அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் அனுபவிக்கிறேன். வாய் நிறையா வாழ்த்துறதுன்னு சொல்வார்கள். அதனால வார்த்தையை நல்லா சொல்லி மனப்பூர்வமாக வாழ்த்துறது. சில பேருக்கு 100க்கு 90 பேருக்கு வராது. அதெல்லாம் கடமை சார், ஏதோ சொல்லி ஏதோ பண்ணால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தலையில் எழுத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். சில பேர் வாய் நிறையா வாழ்த்தி எதிராளியுடைய மனசு குளிர முடியா. அப்படி பேசணும்னா நிறையா சத்துவகுணம் இருக்கணும், நிறையா வைதிகமான தர்மானுஷ்டானம் இருக்கணும். அப்போ தான் எதிராளியை வாய் நிறையா வாழ்த்த முடியும். வாழ்த்தணுங்கிற எண்ணமே வரும். பகவான் அவ்வளோ அழகாக வாழ்த்தினாள் கருட பகவானை. எங்கள் அப்பா எனக்கு என்னை தடையை கொடுத்தா மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது. அப்படி சொல்லி கருடராஜனுக்கு தன்யவாதம் சொல்லி கருடன் பகவானை பிரதட்சம் பண்ணிட்டு அவன் களையும் போயிட்டான். ராமாதிகள்லாம் உற்சாகமாக எழுந்துட்டாள். உடனே சைன்யங்களுக்கெல்லாம் சந்தோஷம் வந்துருத்தோம். என்ன பண்ணிட்டு மறுபடியும் ராத்திரியே லங்கா பட்டணத்தை கொளுத்த ஆரம்பிச்சிருத்தோம். தீ வச்சு கொளுத்த ஆரம்பிச்சிருத்து. இதை பார்த்துட்டு ராவணன் தூக்கியாரி போட்டது. என்னடாது நாகபாஷத்துலேருந்து எழுந்துட்டாளே, லோகத்திலே நடக்காத விஷயம் நாகபாஷத்துலேருந்து விமோசனமாகுதுங்கிறது அதிசயமானா இருக்கு. எப்பேற்பட்டவாள் வீரத்தை புரிஞ்சிக்க முடியலையேன்னு தோணித்து ராவணனுக்கு. அதனால் என்ன பண்ணால் மீதி பேரை அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு தானே யுத்தத்தை கிளம்பினாலாம். கொஞ்சம் யுத்தம் முன்னாடி பார்த்துட்டு நடுப்புற திடீர்னு கிளம்பிட்டான் ராவணன். பொதுவாக ராஜாவா உள்ளவாள் கடைசி தான் வர்ற வழக்கம். ஆனால் ராமாதியுடைய பலத்தை பார்த்த உடனே நாகபாசத்துலேருந்து எழுந்தினாலும் உடனே அவனால் நம்பவே முடியலை. அதனால் மீதி பேரை சாதாரண பேரை அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு தானே யுத்தத்தை கிளம்பினானாம். ராமனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ராவணன் அதுக்குள்ளேயே யுத்தத்துக்கு வந்துட்டானான்ட்டு. முதல்ல லட்சுமணன் போய் சேர்ந்தாள். யுத்தத்துக்கு என்ன அனுப்புங்கன்னாள். லட்சுமணன் யுத்தகலத்துக்கு போனாள். அபாரமான யுத்தம் ராவணனுக்கும் லட்சுமணனுக்கும். அப்படி யுத்தம் நடந்துட்டு இருக்கிற போது அவன் என்ன பண்ணான், ராவணனால் பதில் பண்ண லட்சுமணனுடைய யுத்தத்துக்கு பதில் பண்ண முடியாத போது சக்தி ஆயுதம் ஒரு ஆயுதம் அதை பிரயோகம் பண்ணினான் லட்சுமணன் மேலே. அந்த லட்சுமணன் மேலே விழுந்த உடனே லட்சுமணன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மயக்கம் போட்டு விழுந்த உடனே ஆஞ்சநேயன் லட்சுமணனை கொண்டு வந்து என்னோட கொண்டுட்டாள். லட்சுமணன் மேலே ஆயுத பிரயோகம் ஆயுதத்துன்னு தெரிஞ்சோடனே இந்த இடத்துலான் கோபமாகிற சமுத்திரத்திலே போய் விழுந்தான் ராமன். இந்த ஒரு இடத்துல உண்டி அப்படி பதப்பிரயோகம் பண்ணியிருக்காள். ராமன் கோபஸ்ய வசமே இவான். இந்த வாக்கியம் இந்த ஒரு இடத்துல ஒண்டி தான் வால்மீகி. மீதி எல்லா இடத்துலையும் கோபம் ஆகார தீவிரம். கோபத்தை எடுத்துட்டான்னு சொன்ன வால்மீகி கோபத்துக்கே அடிமை ஆயிட்டான். ஏன்னா தன் பாகவதோத்தமனான தன் பக்தனான லட்சுமணன் மேலே பாடம் மூந்துருத்துனான். ராமனால் பொறுத்துக்க முடியுமான்னு இந்த தலைப்பில் உள்ள டாக்டருக்கு சுஷேனன்னு பேர். அவனை கூப்பிட்டாள். நீ என்ன பண்ணுவியோ வைத்தியம் பண்ணி லட்சுமணன் மங்களமாக பழைச்சிட்டான் அப்படிங்கிற சமாதானம் எனக்கு யுத்த காலத்துக்கு வரணும், அங்கேயே சொல்லணும்னு உத்தரவு போட்டுட்டும் தான் உடனே ஆஞ்சநேயன் மேலேருந்து யுத்தத்துக்கு கிளம்பினாள்.
ராவணனோட அபாரமான யுத்தம் நடந்தது. ராவணான் நாள் நீ என் பத்தினியை அபகரிச்சுன்னு போன போது கூட சரி திருந்துவாய் மன்னிப்போம் அப்படின்னு பொறுமையோடு இருந்தேன்டா. எப்போ உன்னுடைய பானம் என் லட்சணம் மேலே விழுந்துருத்தோம், இனிமே உன்னை உயிரோடு விடுற எண்ணம் எனக்கு கிடையாது, இனிமே உன்னை தப்ப விடுற எண்ணம் கிடையாது. நீ 10 திக்கில் எங்கே வேணா போய் ஒளிஞ்சுக்கோ. யதீந்திர வைவஸ்வத பாஸ்கரான்வா ஸ்வயம்பு வைஷானர சங்கரான்வா பிரவிஷ்யதித்வம் தசவாதிஷோதவா. நீ 10 திக்கில் எங்கே போனாலும் ஜீனோ விமோக்ஷதே, என் கண்ணில் பட்டுட்டாய், இனிமேல் உன்னோட ஜீவனோடு தப்பிக்க விடுற எண்ணம் கிடையாதுன்னு நாள் சொல்லிட்டு ராவணான்னு நாள். நான் ஏதோ வீரவாதம், சில பேர் கொஞ்சம் போல பலம் இருந்தால் அதை பெருசுப்படுத்தி ஆஹான்னு பேசுவேன். நான் அப்படி பேசலைன்னு நினைக்காதே நாள். தன் கையில் இருக்கிற வில்லை தூக்கி காண்பிச்சாள். இந்த ஒரு வில்லை வச்சுட்டு எத்தனை காரியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஏதேன சாத்யத்புத தர்ஷனானி ஷரைர்ஜனஸ்தான கிருதாலயானி சதுர்தசான்யாத்தவராயுதானி ரக்ஷசஹஸ்ராணி நிஷூதிதானி. இந்த ஒரு வில்லை வச்சுன்னு காண்பிச்சாள். ஏன் தெரியுமோ? சில போது ஒரு யுத்தங்களில் எதிர்த்தரப்பில் சேர்ந்தவாள் இந்த வில்லினுடைய 4 கயத்தை அறுத்து எறிஞ்சிருவாள். அப்படி இருந்தால் வில்லை தூக்கி போட்டுட்டு இன்னொரு வில்லை எடுத்துக்கிறது உண்டு. அது ஒரு பெரிய அவமானமான விஷயம் இல்லை. ஒரு யுத்தம் நடக்கிறதுக்குள்ளே 20-30 வில்லு மாறும். ஆனால் பிரபு ராமன் என்ன சொன்னாந்திமோ, இந்த ஒரு வில்லை மட்டுமே வச்சு நான் எவ்வளோ காரியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஏதேன சாத்தியத்புத தர்ஷனானி, நீ ஜனஸ்தானத்தை கொண்டு வந்து வச்சிருந்தே கரந்தூஷணன் திருஷரசு 24,000 நாட்டு 14,000 நாட்டுதான் உன்னுடைய பாதுகாப்புன்னு வச்சிருந்தே. அவ்வளோ பேரையும் தேர் கிடையாது, சாரதி கிடையாது, வேறு பக்கபலம் எதுவும் கிடையாது. நான் ஒண்டியமா இந்த ஒரு வில்லை வச்சுட்டு 1.5 மணி நேரத்தில் அவ்வளோ பெரிய நிகிரகிச்சவன். சதுர்தசான்யாத்த வராயுதானி ரக்ஷசஹஸ்ராணி நிஷூதிதானி. அதுலேருந்து தான் வீரராகவனே விருது வந்தது பிரபு ராமனுக்கு. 1.5 மணி நேரத்தில் 14,000 ராட்சதாலையும் நிகிரகிச்சான் சுவாமி. கரந்தூஷன் சிறு உள்பட ஒவ்வொருத்தரையாக வதம் பண்ணி கடைசியில் கரணை வதம் பண்ணி கரனுக்கு அந்த நிலையிலையும் தர்மோபதேசம் பண்ணினாள் சுவாமி. ஒரு வேளை திரும்பி போனால் போட்டு வரட்டும். கடைசியாக கரனை நிகிரகிச்சாள். 1.5 மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோ சைன்யத்தை நிகிரகிச்சாள், வேறு எந்த விதமான பலமும் இல்லாமல். அப்பேற்பட்ட வீரனாக்கும் தன் வீரத்தை சொல்லிட்டும் ராவணன் கூட வந்தவாளெல்லாம் நிகிரகிச்சு ராவணனுடைய சைன்யங்கள்லாம் நிறையா பானங்க பிரயோகங்களாலே அவருடைய குதிரை, சாரதி, அஸ்திரசஸ்திரங்கள் எல்லாத்தையும் அழிச்சு எடுத்தான் சுவாமி. பானங்கள் பிரயோகம் பண்ணி எல்லாமே எல்லாம் பண்ணினான். குதிரை, சாரதி எல்லாம் கவசம் எல்லாம் உடைஞ்சது. பகவான் ராவணனோட ஆக்ரோடத்தோடு யுத்தம் பண்ணுற போதும் உடைக்க முடியாத கவசம் போட்டுருந்தான் ராவணன். பகவான் ஒன்றொன்னா நிகிரகிச்சு, குதிரைகளை நிகிரகிச்சு, சைன்யத்தை நிகிரகிச்சு, பக்கத்தில் இருக்கிறாள் நிகிரகிச்சுட்டும் அப்படி தானே ராவணன்கிட்ட பிரவேசிக்க முடியும். அந்த ராவணன் மேலே பானம் போட்டாலாம். முதல் பானம் ராவணன் மேலே ராமன் போட்ட முதல் பானமே என்ன பண்ணி தின்னாள்? அவன் உடைக்க முடியாத கவசம் போட்டுருந்தான். அந்த கவசத்தை உடைச்சி பகவானுடைய ஹிருதயத்தை தச்சு ரத்தம், ராவணனுடைய ஹிருதயத்தை தச்சு ரத்தம் பீரிட்டுதான் பகவான் போட்ட பானம். ஒரு ஆட்டம் ஆடினானாம் ராவணன். எந்த ராவணன் தெரியுமான்னார் வால்மீகி. யோ வஜ்ரபாதா சனி சன்னிபாதாதி நச்சுக்ஷுபேனாபி சச்சால ராஜா சராமபாணாபிஹதோ பிர்ஷார்த்தா சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரா. வால்மீகி 24ஆம் ஸ்லோகத்தில் ராமாயணம் பண்ணியிருக்காள். அதில் என்ன அதிசயம் கேட்டால் 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு எழுத்து காயத்ரியுடைய அக்ஷரத்தை கொண்டு வந்து வைப்பார். 24,000 அக்ஷரம் ஒன்று காயத்ரி. 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு முறை ஒரு எழுத்து வரும். தியோ யோ நகாங்கிற மருங்கோ, அந்த தியோ அப்படிங்கிற இருக்கிற அந்த யோ இந்த சப்தம் ஆரம்பம். அந்த யோ வச்சு ஸ்லோகம் சொன்னார் அவன். யோ வஜ்ரபாதா சனி. வால்மீகி விடாமல் அங்கங்கே காயத்ரி நினைவுபடுத்திருக்காள். ஏன் தெரியுமோ? கலியுகத்தில் பல பேர் சந்தியாவந்தத்தை விட்டுட்டு போகிறாள். ஏதாவது ஒரு விதத்தையாவது நினைவுபடுத்தி வைப்போமே. யோ வஜ்ரபாதா சனி
சன்னிபாதாதி நசுக்ஷுபேனாபி சசால ராஜா சராமபாணாபிஹதோ விருஷார்த்தா. ராவணன் மகாபராக்கிரமசாலி. அவன் என்ன பண்ணானாம், இந்திரனோட யுத்தத்துக்கு போனான். திக்விஜயம் பண்ணுற போது இந்திரனோட யுத்தத்துக்கு போகிற போது இந்திரனுடைய பெரிய ஆயுதம் வஜ்ராயுதம். அதை தாண்டி வேறு ஆயுதம் கிடையாது அவனுக்கு. அந்த வஜ்ராயுதத்தை ராவணன் மேலே போட்டானாம். அது என்ன ஆச்சுன்னா, மாடியில் இருந்தபடி ஒரு கிளாஸை தூக்கி தெருவில் போட்டான். பாராங்க திரும்பி போட எஸ்கே திரும்பி வைக்கும், அது வழி தெரியும். யோ வஜ்ரபாதா சனி சன்னிபாதா நசுக்ஷுபேனாபி சசால ராஜா. இந்திரனோட யுத்தத்துக்கு போகிற போது வஜ்ராயுதத்தை தூக்கி ராவணன் மேலே போட்டாராம் இந்திரன். அது என்ன ஆச்சுன்னா, மாடியில் இருந்தபடி கிளாஸை தூக்கி பாறாங்கல்ல போட்டான். அந்த கிளாஸ் எப்படி தூள் தூளாக போகுமோ அது மாதிரி வஜ்ராயுதம் தூள் தூளாக போச்சாம். ராவணன் சிரிச்சாராம். யோ வஜ்ரபாதா சனி சன்னிபாதாதி நசுக்ஷுபேனாபி சசால ராஜா. அந்த ராவணன் என்ன ஆனான், சராமபாணாபிஹதோ விருஷார்த்தா.